என்ன மாப்ள நீ எதுக்கு வெளியில வர? அவங்கள உள்ள கூட்டு பேசலாம்ல. அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு மாமா. அக்காவுக்கு விஷயம் தெரியக்கூடாது. ஓஹோ, மீறி ஏதாவது தெரிஞ்சது. என்ன மாப்ள சொல்ல வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல. உன் பேச்ச கேட்காம என்ன மாப்ள பண்ண போறேன்? அது ஏய் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். உங்களுக்கும் தான் சொல்றேன். இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? புரியுது சார். இந்த போட்டோ பாருங்க. சார், கை கால் மட்டும் எடுக்கணுமா இல்ல மொத்தமா போட்டு தள்ளணுமா? டேய், அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லடா. இவனை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு செஞ்சா போதும். மாப்ள நம்ம கார்ல வந்து விழுந்தவன் ஏன்பா பொண்ணு பார்க்க போகும்போது குறுக்க வந்து விழுந்துட்டான். இதுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை? அதுக்கே அவனை அடிச்சாலும் தப்பில்லை. அவன்கிட்ட எதுக்கு காவியா போட்டோ இருக்கணும்? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? ஆமா, காவியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் எதுவுமே தடையா இருக்கக்கூடாது. அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்லயே அதை வெட்டி போட்டுருணும். ஏய் சொல்லுங்க சார். ஆளை நல்லா பார்த்துக்கங்க. பிச்சைமுத்து அட்ரஸ் அனுப்புவான். பின்னாடியே போய் தூக்கிடுங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி சார். சார், ஃபோன் என்ன சார்? நேர்லயே வந்து சொல்றேன் சார். ஏய், முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருக்காதீங்க. அடிச்சு போட்டதுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. யாரு வந்தாலும் போனாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? புரியுது சார். போங்க. சரி சார், வாங்கடா. ஏய் சார், இங்க வாங்க, இங்க வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பேரு எங்கேயும் லீக் ஆகக்கூடாது. கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். புரிஞ்சுதா? சரி சார். சரிங்க சார். அதெல்லாம் எங்கேயும் சொல்ல மாட்டோம் சார். வரேன் சார். வரேன் சார். வாடா. மாப்ள இரு மாப்ள. என்ன? புரியுது, ஆனா புரியல. நீ என்னதான் பிளான் பண்ற மாப்ள? உனக்கு இது கூடவா புரியல? உன்னெல்லாம் என் அக்காவுக்கு கட்டி வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? சரி சரி, என்ன பிளான் அதை சொல்லு. அவன் அட்மிட் ஆனா காவியாவுக்கு தகவல் வருதா, அவ போய் ஹாஸ்பிட்டல்ல பதட்டமா பாக்குறாளான்னு தெரியணும். அப்ப தெரிஞ்சிரும் அவளுக்கும் இவனுக்கும் என்ன கனெக்ஷன். கரெக்ட் மாப்ள, நானும் இதே தான் நினைச்சேன். நீயும் ஏன் ரேஞ்சுக்கு திங்க் பண்றியான்னு கிராஸ் செக் பண்ணிட்ட, அவ்வளவுதான். என்கிட்டயேவா? பாட்டி. வா ரேவதி. பாட்டி, காவியா எங்க? அவ எங்க போவா? எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும்னா கோயிலை தவிர வேற எந்த இடம் இருக்கு? அப்ப அவ வரதுக்குள்ள இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு பேசி முடிக்கணுமே. இந்த ராணி வேற எங்க? ஏய் வரேன்டி. வாடி. வந்துட்டேன்டி. காவியா கோயிலுக்கு போயிருக்கலாம். அவ வரதுக்குள்ள இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு பேசிடுவோம். எப்படி நிறுத்த போறோம்? என் பையன் சந்திரன் தான் கடை வாங்கி வச்சிருக்கானே. கடனை கொடுத்துட்டா காவியா விட்டுருவானா? அவன் வட்டிக்கு காசு கொடுக்கறான்னு கலெக்டர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன? ஏய் நீ வேற சும்மா ரெடி. பாட்டி, நான் வேணா என் ஆட்டோ வித்து காசு தரட்டுமா? ஏய், அது பத்துமா? இந்த கடை எவ்வளவுக்கு போகும்? ஏய், இது வாடகை கடைடி. அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டி. என்ன என்ன பாட்டி? என் கிட்னி வித்துற போறேன். எப்படியோ 5 லட்சமாவது வரும். இந்த வார்டு பையன்ல நம்ம கடைக்கு வர வந்தான். நான் உடனே போய் அவனை பார்த்துட்டு ஐயோ வரேன். பாட்டி, பேசாம இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். விடுடி. நான் இந்த கிட்னி வச்சு என்னடி செய்ய போறேன்? என் உயிர் போனாலும் பரவாயில்ல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். நான் போறேன்டி. பாட்டி, புரியாம பேசாதீங்க. உங்களுக்கே சுகர் இருக்கு, வயசானவங்க வேற. அதனால டாக்டரே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பேசாம இருங்க பாட்டி. ஐயோ ஐயோ கடவுளே, என் கண் முன்னாடியே என் பேத்தி காவியா கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? முருகா. பாட்டி, இத நீங்க எங்க கிட்ட விடுங்க. இத நாங்க பாத்துக்கிறோம். ஆமா பாட்டி, நாங்க ஏதாவது பிளான் பண்ணிட்டு சொல்றோம். கஸ்டமர் வந்துருவாங்க, நீங்க போய் சமைங்க. இன்னும் என்னென்ன பார்க்க போறேனே தெரியல. சரி, நீங்க 2 பேரும் கடையை பாத்துக்கங்க. நான் போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வர்றேன்.
பாட்டி எப்பவும் தைரியமா இருப்பாங்க. இப்படி புலம்ப விட்டுட்டானே உத்தம. நம்ம கிட்ட மட்டும் இப்ப காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். ஏய் அங்க தாண்டி நம்ம தப்பு கணக்கே போடுறோம். அவனுக்கு காசு கொடுத்தா கூட அவன் காவியாவை விட மாட்டான். என்னது? காசு கொடுத்தாலும் விட மாட்டானா? என்னடி இது? அவன் என்ன அவ்வளவு பெரிய வில்லனா? ஏய் இத பாரு, நீ ஸ்டார்டிங்ல இருந்தே புரியாம பேசுற. அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியல. ஏய் நீ சும்மா ஏத்தி விடாத. அவன் என்னடி பண்ணிடுவான்? அப்புறம் எதுக்கு இந்த நாட்டுல போலீஸ் எல்லாம் இருக்காங்க? அவனை சும்மா விடக்கூடாது. நீ உனக்கு சொன்னா புரியாது, அவனை விடு. நாம இப்போ காவியாவை அவன் கண்ணுல படாத ஊருக்கு அனுப்பி வைக்கணும். அப்பதாண்டி கல்யாணத்தை நிறுத்த முடியும். வேற வழியே இல்ல. என்னது? காவியாவை ஊரை விட்டு அனுப்பணுமா? அவ என்னடி தப்பு பண்ணா? ஏய் அவன் கண்ணுல பட்டதே அவ செஞ்ச தப்பு தாண்டி. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு ராணி. ஏதோ ராஜா காலத்து கதை மாதிரி. அவன் தப்பு தப்பா ஆசை வைக்கிறதுக்கு தண்டனை காவியாவுக்கா? நோ. ஏய் அவனை சுத்தி ரவுடிங் எல்லாம் வச்சிருக்காண்டி. ஸ்டாண்ட்ல அவனை பத்தி கதை கதையா சொல்றாங்க. அவன் கிட்டலாம் நம்மள மாதிரி ஆளுங்க மாட்டிக்க முடியாது. ஒரு பர்மிட்டுக்கு எவ்வளவு காசு வாங்குறான் தெரியுமா அவன்? ஒரு ஐடியா. அவன் லஞ்சம் வாங்குறான். அதுக்கே அவனை உள்ள தள்ளலாமே. அவன் அரெஸ்ட் ஆயிட்டா கல்யாணம் நின்னுடும். காவியா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஆயிடுவாள்ல. என்னது உள்ள தள்ளுவியா? அதெல்லாம் நடக்குமா? அவனுக்கு எல்லா பக்கமும் ஆள் இருக்கு. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடி. அவனுக்கு 10 ஆள் இருந்தா நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்காதா? நம்ம ட்ரை பண்ணலாம். ஏய் லூசு மாதிரி பேசாத. அவனை சீண்டனும், நாம தான் மாட்டுவோம். அவன் பக்கமே போக விடாம காவியாவை எங்க அனுப்பலாம்? அதுக்கு காவியா எப்படி ஓகே சொல்லுவான்னு யோசி. யாரு? நான் லூசா? நான் லூசா? ஆமாண்டி லூசு தான். ஏதாவது பிரச்சனையை எழுதிட்டு வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் நீதான் அந்த தீபக்குக்கு ஹெல்ப் பண்ண போய் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் நிறுத்தின. ஏய் நான் தான் தீபக்க வர வச்சு சால்வும் பண்ணேன். அத நீ மறந்துட்டியா? முதல்ல இந்த ப்ராப்ளம் வந்தது யாரால? உன்னால தானே. நான் என்ன பண்ணேன்? ஹெல்ப் பண்ணது தப்பா? அப்ப நானும் காவியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஏய் இது ஹெல்ப் இல்ல. அவளை நீ மாட்டி விட போற. நான் அவளை காப்பாத்திட்டேனா? உத்தமனை தூக்கி ஜெயில வச்சுட்டேனா? அதெல்லாம் முடியவே முடியாது. பாக்கலாமா? பாக்கலாமா? ஏய் விளையாட்டுக்கு கூட நீ எதுவும் செஞ்சிடாத. அவன் ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி. ஏய் போது நீ கொடுத்த பில்டப். வந்துட்டா பெருசா அவனுக்கு சப்போர்ட்டுக்கு. நானே காவியாவை காப்பாத்திக்கிறேன். ஏய் ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ணி வச்சனா அவ்வளவுதான். உன்னை என்ன செய்வேனே தெரியாதுடி. போடி பயந்தாங்கோலி. உன்ன மாதிரி நினைச்சியா என்ன? ஏய். நான் பாத்துக்கிறேன். ஏய் 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 ரேவதி. ஏய் என்ன இவ? நிஜமாவே உத்தமன் கிட்ட போயிடுவாளா? சே அப்படிலாம் செய்ய மாட்டா. ஏதோ கோவத்துல சொல்றா. காவியா வந்தா ஏதாவது சொல்லி கால் பண்ண சொல்லலாம். தீபா, அந்த ஆடோட ஸ்கிரிப்ட் எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுல? ஃபைனலைஸ் ஆனா என் டேபிளுக்கு கொண்டு வர வேண்டியது தானே? ஏன் இவ்வளோ டிலே? அந்த ஃபைல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன்ல, கொண்டு வாங்க. ஓகே ஃபைன். மேம். ஏய் தீபக், வாங்க தீபக். மேம், ஹாஸ்பிட்டல்ல கேஷ் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கல்ல, இந்தாங்க. அவங்க பையன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. கரெக்டான டைம்ல ஹெல்ப் பண்ணீங்க மேம். ரொம்ப தேங்க்யூ மேம். அப்போ இதுக்கு தான் பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமா மேம், ஆஃபீஸ்க்கு தான் வர சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்க. எனிவே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஓகே ஃபைன். நீங்க உள்ள வாங்க. வாங்க. ஓகே. ஏங்க இது வீடா இல்ல பேலஸா? வீடு தாங்க. வாங்க சாப்பிடலாம். வேணாம் மேம். சும்மா வாங்க. அன்னைக்கு நான் உங்க வீட்ல சாப்பிட்டேன்ல. மேம் அதுக்கு இல்ல மேம், நான் இப்படி சடனா வந்தா எனக்கும் சேர்த்து உங்க அம்மா சமைக்கணும்ல. அவங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்லாம்? வாட்? ஏன் அம்மா சமைக்கிறதா? நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? நோ நோ, அப்படி ஒரு சீனே என் லைஃப்ல நான் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. சரி வாங்க சாப்பிடலாம். ஓகே மேம்.